வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் 27ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 13ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், திதி வளர்பிறை துதியை, யோகம் சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய விசேஷம் சுப முகூர்த்த நாள். வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாள் 6 to 7 முகூர்த்த நேரம். காலை 6லேருந்து 7, 6லேருந்து 7 மிதுன லக்னம். மிதுன லக்னம் முகூர்த்த லக்னம் 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன், சந்திரன், குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய், கேது, கும்பத்தில் சனி, ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கன்னி லக்னம் செவ்வாய் சனி 12 இருக்க, கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் அஷ்டமாதிபதி, விரையாதிபதி சுக்கிரன் தானே. விரையாதிபதி 5, 6க்கு உடையவர். இதில் 5 புத்திஸ்தானம், 6ஆம் இடம் சுபஸ்தானம் அல்ல. இந்த அமைப்பு உடையவர்கள் சோதனையான நேரத்தில் ஸ்தம்பித்து நிலை குலைந்து விடுவார்கள் என்பது ஜோதிடத்தில் கருத்து. இது உண்மையா? சொல்கிற புல்லாக எனக்கு புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் இருங்க. கன்னி லக்னம் 12ல் சனி. 12ல் சனின்னா உச்சம், சனி உச்சம். துலாமில் சனி உச்சமாகுது. அஷ்டமாதிபதி விரையாதிபதி. அஷ்டமாதிபதிங்கிறது செவ்வாய். விரையாதிபதி சுக்கிரன் தானே. செவ்வாய் கன்னிக்கு 8, 11 குடையவன் இல்லையா. 3, 8 குடையவன். 3, 8 குடையவன். சனி 5, 6 குடையவர். இதில் 5 புத்திஸ்தானம், 6 நல்ல ஸ்தானம் இல்லை. முடிவுகள் எடுக்க இயலாதவர். இந்த அமைப்புள்ளவர்கள் சோதனையான நேரத்தில் ஸ்தம்பித்து நிலை குலைந்து விடுவார்கள். அப்படி இல்லை சார், அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். செவ்வாயை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் நல்லது பண்ணாது. ஓகே, அந்த செவ்வாய் 12ல் இருந்தால் சனி நல்லா இருந்ததுனாலே நல்லா இருப்பாங்க. கன்னி லக்னிக்காரர்களுக்கு சனி நல்லா இருக்கணும். ஏன்னா 5 குடையவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவன் தான் பதவி கொடுப்பான். புத்திர பாக்கியத்தை கொடுக்கறது சனி தான். கன்னிக்கு, கன்னி லக்னத்துக்கு புத்திர பாக்கியம் வேணும்னா சனி நல்லா இருந்தால் தான் கிடைக்கும். சார், இந்த காற்று கருப்புன்னெல்லாம் சொல்கிறாங்களே, அது உண்மையா? திருப்பூர் பா சிவபாண்டியன், LIC. கருப்பு காற்று என்பது உண்மையா? இருக்கும் சார், அதெல்லாம் உண்டு. ஆனால் ரொம்பலாம் பயப்பட வேண்டாம் சார். ருத்ராட்சம் போட்டுட்டு போங்க. கருப்பாது காற்று, அது ஒன்றுமே பண்ணாது. உங்களை கழுத்தில் ருத்ராட்சம் இருந்தால் ஒன்றுமே பண்ணாது கருப்பு காற்றெல்லாம். அதுக்காகத்தான் ருத்ராட்சம் போடுறோம். அதே மாதிரி யாருன்னா எதாவது பண்ணால் கூட அது திருப்பி அடிக்கும். பவர்ஃபுல்லான ருத்ராட்சம்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு யாராவது எதாவது கெடுதல் பண்ணால் அது அவங்களே போய் அடிக்கும் திரும்பி. நடுராத்திரியில் தனியே வெளியே செல்லாதேங்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தைரியமாக போயிட்டு வாங்க. இப்படிலாம் சொல்லி கோழைத்தனத்தை உருவாக்க வேண்டாம். என் ரங்கசாமி, கோப்பனூர் புதூர். வணக்கம், ஐஎம் யுவர் அட்மைரர் என்று சொல்லிக்கொள்வதில் வெகு மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை புகழ்பவர்களில் அவரும் ஒருவராம், அட்மைரர். காக்கா தலை மேலே அடிச்சுக்கிட்டு போதே, இதனால் ஏதாவது தீமையா? காக்கா தலையில் அடித்தா குளிச்சிடணும் வீட்டுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியாது. ரங்கசாமி, LIC முகவர். தைரியமாக இருங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க சார், ஒன்றும் ஆகாது சார். ருத்ராட்சம் போட்டுங்க, எல்லாருக்குமே நல்லது. ருத்ராட்சம் போடலாம். அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தால் அசைவம் சாப்பிடும்போது ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு சாப்பிட்ணும். ஒன்று தான் ருத்ராட்சத்துக்கு கண்டிஷன். மற்றபடி எப்போதும் போட்டுக்கிட்டு இருக்கலாம். நைட்டு படுக்கும்போது கூட போட்டுக்கிட்டு இருக்கலாம். திருமணமானவங்களாக இருந்தாலும் நைட்டு படுக்கும்போது ருத்ராட்சம் போட்டுகிட்டே படுக்கலாம். அது ஒன்றும் தவறே கிடையாது. நான்வெஜ்ஜு ஒண்டி தான் அதுக்கு எதிர். நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி இல்லை ஒரு வழக்கம் உள்ளவங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை அந்த நேரத்தில் கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குளித்த பிறகு மறுபடியும் போட்டுக்கலாம். எண்ணி ஒண்டி தான் கூடாது. மற்றபடி ருத்ராட்சம் எல்லாரும் போடலாம். ராமலட்சுமணர்கள் தனது தந்தையாகிய தசரத சக்கரவர்த்திக்கும் ஜடாயுவுக்கும் தில தர்ப்பணம் செய்ததாக சொல்லப்படுகிறதே.
ஆமாம், ஜடாயுக்கு அவங்க சம்ஸ்காரமே பண்ணியிருக்காங்க. திலதர்ப்பணபுரியை பற்றியும் சொல்லுங்கள். ஆதி விநாயகர் சதலபதினு பேர் சார். அந்த ஊர் பேர் சதலபதி. சதலபதின்னு ஒரு ஊர். அது மாயவரத்துலேருந்து திருவாரூர் போகிற ரூட்டில் அந்த ஊர் வரும். அங்கே ஆதி விநாயகபுரின்னு இப்போ அதற்கு பேர் சொல்கிறாங்க. அங்கே விநாயகர் கோவில். ஆக்சுவலாக ராமலட்சுமணால் அந்த வழியாக வந்தப்போ அங்கே தன்னுடைய தந்தைக்கு தர்ப்பணம் செய்ததாகவும் ஜடாயுவுக்கு தர்ப்பணம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது ரொம்ப மனித முகம் கொண்ட விநாயகர் அங்கே இருக்கும். யானை முகம் கிடையாது, மனித முகத்துடன் பிள்ளையார் இருப்பார். ஒரு நல்ல ஒரு மிக பழமையான, ரொம்ப பழமையான விநாயகர் கோவில் அது. அதுக்கு பேர் சதலபதின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். திலதர்ப்பணபுரிங்கிறது இன்னொரு பெயர். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், சதலபதி பாலுன்னு பேர். பாபநாசம் சிவனுடைய சிஷ்யர். அவர் அந்த ஊருக்காரர். அவர் சொல்லி தான் எனக்கு முதல்ல அந்த ஊரை பற்றியே தெரியும். மன்னன் விக்ரமாதித்தன் வழிபட்ட உஜ்ஜயினி காளியம்மன் சமயபுரத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே மகா காளிக்குடி என்னும் ஊரிலே உள்ளது என்கிறார்களே. எனக்கு தெரியல சார். அது உஜ்ஜயினி காளிங்கிற பேரில் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் காளி கோயில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்துக்கு போகிறோம்ல, சன்னை தெருவில், அங்கே ஒரு காளி கோயில் இருக்குது. உஜ்ஜயினி காளின்னே பேர். நல்லாயிருக்கும் அந்த காளி கோவில். ராமநாத சுவாமியுடைய மூலவர் சன்னதியிலேருந்து நேராக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக எதிராக இருக்கும் அந்த கோவில். அதை தாண்டி தான் சமுத்திரத்துக்கே போகணும், அக்னி தீர்த்தத்துக்கே போகணும். அந்த உஜ்ஜயினி காளியும் நான் பார்த்துருக்கேன். அந்த உஜ்ஜயினி காளி எங்கள் மாமனார் வீட்டு குலதெய்வம் ராமேஸ்வரம் உஜ்ஜயினி காளி. நீங்கள் சொல்கிற காளிக்குடிங்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரியல. காளியாக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. காளிக்குடிங்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆடி மாதம் என் மகன் பிறந்ததால் இந்த பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறார்கள். ஆடி மாதம் பையன் பிறக்கிறதுக்கும் கடன் வரத்துக்கும் என்ன சார் சம்மந்தமே இல்லையா சார்? ஏன் சார் இப்படிலாம் கிளப்பி விட்றீங்க புதுசாக? ஆடி மாதம் குழந்தைய பெற்றுக்கூடாதா? இது என்ன இது? எப்படி எல்லா மாதங்களையும் 365 நாளும் எங்கேயாவது குழந்தை பிறந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். 365 நாளும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல ஏதாவது குழந்தை பிறந்துட்டு தான் இருக்கும். மெட்டர்னிட்டி வார்டெல்லாம் பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க. என் மகன் ஆடி மாதம் 26ஆம் தேதி பிறந்தான். நள்ளிரவு 12:21 புதன், மறுநாள் வியாழன். வீட்டில் நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. அது உங்கள் மகன் பிறந்ததுக்கும் கடனுக்கும் சம்மந்தம் இல்லை சார். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் 6குடையவன் எங்கேயா உச்சமாக இருப்பான், தசை நடந்துட்டு இருக்கும். 6குடையவன் வலுத்தால் கடன். லக்னத்திற்கு 6ஆம் வீட்டிற்கு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. இருந்தால் கடனை வாங்கிட்டு லைஃப் லாங் வட்டி கட்டிகிட்டே இருப்பான். சம்பாதிச்சு வட்டி கொடுக்க தான் டைம் சரியாக இருக்கும். அதுக்கு அந்த கிரகத்தை சாந்தி பண்ணணும். அந்த கிரகம் சாந்தி அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். உங்கள் பையன் நள்ளிரவு 12:21 பிறந்தான் ஆடி மாதத்தில், அதனால கடன் இருக்குன்னு சொல்கிறது தவறான கருத்து. எம் சத்யா, தவறு சத்யா. நீங்கள் சொன்ன கருத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஆர் கோபாலன், 5வது புதுத்தெரு, மயிலாடுதுறை. குழந்தைகளுக்கு நோய் வந்தால் திருநெல்வேலி நல்லையப்பர் கோவிலுக்கு வடக்கே உள்ள புட்டார்த்தி அம்மன் கோவிலுக்கு சென்று புட்டு செய்து நைவேத்தியம் பண்ணினால் குழந்தைகளுக்கு நோய் குணமாகும் என்கிறார்களே, இது உண்மையா? அந்த வட்டாரத்தில் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஒரு வட்டாரத்துலேயும் ஒரு அம்மன் அந்த மாதிரி இருக்கும் சார். அந்த பகுதி மக்களுக்கு அந்த அம்மன் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கும். இந்த அம்மனை கும்பிட்டா நோய் குணமாகும்னு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது புட்டார்த்தி அம்மன்கிறது திருநெல்வேலியில் நல்லையப்பர் கோயிலுக்கு வடக்கன்றீங்க. நல்லையப்பர் கோயிலுக்கு வடக்கன்னா நம்ம ஜங்ஷன்லேருந்து போகிறோமே அந்த ரோடு தான் வடக்க. அதில் இருக்கான்னு பார்க்கணும். அது இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி தான். பட் நான் அந்த புட்டார்த்தி அம்மன் கோயில் நான் இன்னும் இது வரைக்கும் தரிசனம் பண்ணலை. நான் வருஷத்துக்கு 2 தரம் இல்லை 3 தரம் போவேன் திருநெல்வேலிக்கு. என்ன ஃபுல்லாக குடியிருக்கிறது ஃபுல்லாக சென்னை தானே. இன்னும் சொல்லப்போனால் நான் பிறந்ததே சென்னை தான். திருநெல்வேலி முன்னோர்களுடைய பூர்வீகமே ஒழிய நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னை தான். நீங்கள் சொல்கிறது போல் அந்த புட்டார்த்தி அம்மன் கோவிலில் அப்படி ஒரு விசேஷம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த லெட்டரை படித்து தான் எனக்கே தெரியும். அடுத்த முறை போகும்போது நான் எப்போ போனாலும் நல்லையப்பர் காந்திமதி தரிசனம் பண்ணாமல் வரமாட்டேன். அடுத்த முறை போகும்போது இந்த புட்டார்த்தி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு வரேன். நன்றி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். குருச்சந்திரன் ஒன்றாக இணைந்திருக்கிறது 3ஆம் இடத்திலே. 3ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானம் தானே. பரவாயில்ல, எங்கே குருச்சந்திரன் சேர்ந்தாலும் மேஷத்துக்கு நல்லது பண்ணும். மறைவு ஸ்தானத்தில் சேர்ந்தால் கம்மியாக நல்லது பண்ணும்.
கேந்திரங்களில் திரிகோணத்தில் சேர்ந்தால் ரொம்ப பெருசாக நல்லது பண்ணும். ஆக மொத்தம் நல்லது தான் பண்ணும், தீமை பண்ணாது. கம்மியாக நன்மை நடக்கும். நடக்கட்டுமே, நல்லது தானே நடக்குது. கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிக்கிறது தானே நமக்கு வேலை. we are all beggars, we cannot be choosers. கடவுள் எதை கொடுத்தாலும் கொடுங்க சாமி, ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லி வாங்கிட்டு வச்சுக்கணும். அந்த விதத்தில் இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், வரவு நன்றாக இருக்கும். செலவை விட வரவு சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சந்திரன் குரு ஆகிய 3 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. சூரியன் சந்திரன் குரு 3 2ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. உங்கள் ராசி ஆகிய ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் குரு இணைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய செல்வாக்கை, மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து ரொம்ப பெருசா இருக்கும். பணத்தை விட புகழ் அதிகமாக கிடைக்கும். மிகப்பெரிய மரியாதை, மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படக்கூடிய நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பார்கள். நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல சந்தோஷத்துடன் குடும்பத்தார் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பீர்கள். வியாபார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசியிலேயே குரு சந்திரன் சேர்க்கைங்கிறது ஒரு பெரிய கஜகேசரி யோகம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எப்பொழுதோ நீங்கள் செய்த ஒரு செயலுக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் பண்ண உடனே பாராட்டுவாங்க. சிலலாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எல்லாரும் அதை புரிஞ்சுக்குவாங்க. நம்ம இவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கோன்னு புரியறதுக்கே சில பேருக்கு லேட் ஆகும். அப்புறமா நினச்சிட்டு திடீர்னு ஒரு நாள் பாராட்டுவாங்க. பாராட்டு தானே, என்னைக்கு கிடைச்சா என்ன, இன்னைக்கு கிடைச்சா என்ன, ஒரு மாதம் கழிச்சு கிடைச்சா என்ன. ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. ஆறுக்குடையவன் 3ஆம் இடம் சென்றதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடக ராசியிலே உள்ள திருமண வயதில் உள்ள இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தமாகும். சொந்த வீடு வாங்க வேண்டும் என விரும்பிக் கொண்டிருக்கும் கடகராசினருக்கு அதற்கான வசதி வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாங்குறதுங்கிறது சும்மா நினச்சப்பெல்லாம் வாங்குறதுக்கு இது என்ன டிஷர்ட்டான இஷ்டத்துக்கு வாங்கி போட்டுச்சா டைட்டாக இருக்குது அப்படின்னு கட்டிட்டு வேறு போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி இல்லை. வீடு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். கடன் படணும், பேங்க்கில் போய் லோன் வாங்கணும். ஏன்னா இப்போ வீட்டு விலையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. 1000ல் இருந்ததெல்லாம் லட்சம், லட்சத்தில் இருந்ததெல்லாம் கோடி. கோடிங்கிற வேர்டுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுது. கோடின்றான். கோடியா அப்படின்னு. ஆமாம். அப்படி இருக்கும்போது வீடு வாங்குவீர்கள் அப்படின்னு நான் மாட்டில் சொல்லிட்டு போயிட்டா, இல்லை சார் வீடெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியுமா, என்ன சார் நீங்கள் ராசி பலனில் எப்படிலாம் சொல்கிறீங்களே சார் அப்படின்னு அப்புறம் என்ன கேட்பாங்க. அதனால் நான் அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். நீங்கள் வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் வாங்குவீர்கள். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. அதற்கான அவசியம் இருந்தால் வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைத்தால் வாங்கலாம். அதற்கு கடன் உதவியும் கிடைக்கும். இப்போல்லாம் பில்டர்ஸ் எல்லாம் எப்படி ஃப்ளாட் விற்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட நீங்கள் ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா நாங்களே லோன் வாங்கி கொடுத்துருவோம். லோன் ப்ராசஸ் நாங்களே பண்ணிடுறோம். நீங்கள் வெறும் கையெழுத்து மட்டும் போடுங்க 48 இடத்துல, பாக்கியெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா. இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா மார்க்கெட்டிங் ஹஸ் பிகம் வெரி டஃப். அதனால் அவன் என்ன பண்ணுறான், கூடவே எல்லாத்தையும் கொடுக்குறான். நானே லோன் தரேன், நானே பேங்க்குக்கு போய் அலையிறேன், நானே அதுக்கான இதை ப்ராசஸ் பண்ணுறேன், லோன் பேப்பர்ஸை எங்கிட்ட எப்படியே வாங்கிக்க போகிறோம், பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றான். கிரகப்பிரவேசம் அது கூட நானே ஐயரை வச்சுருக்கேன் சார், பண்ணி விட்ருவேன். அதுக்கு முதல்ல அவன் ஒரு குரூப் வச்சுருக்கான். எல்லாமே அவனே பண்ணுறான். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் ஒருத்தர் சமயக்காரர் சொல்கிறார், சார் நீங்கள் இந்த கிரகப்பிரவேசத்துக்கு சொல்லுங்கள், நான் ஒரு நல்ல கேட்ரிங் டீம் வச்சுருக்கேன், அவங்கள அனுப்புகிறேன்றார். ஏன் நீ வீடு கட்டுறதோட நிறுத்திக்கேன்பா அப்படின்னா, நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் சார், டெக்கரேஷன் பண்ணி கொடுப்போம். கிரகப்பிரவேசத்துக்கு உங்கள்
ப்ரொசீஜர், உங்கள் மரபு என்னவோ அது பிரகாரம் நான் வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு கேட்ரிங் பண்ணி கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன். கிரகப்பிரவேசம் முடிஞ்சு நீங்கள் எல்லாம் கெஸ்டெல்லாம் வெளியே போகிற வரைக்கும் நாங்கள் எங்கள் டீம் இருந்து எல்லாத்தையும் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எல்லாம் வந்துடுச்சு, புதுசாக இதெல்லாம் வந்திருக்கு. முன்னெல்லாம் அதெல்லாம் யாரும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. எனவே நீங்கள் வீடு வாங்கலாம், வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாங்க நினைத்தால் அதற்கு உதவி செய்ய எல்லோரும் முன் வருவார்கள். கடன் கொடுக்க அனைவரும் முன்னுக்கு வருவார்கள். 6ஆம் இடத்தை ஆறுக்குடையவன் பார்த்து கொண்டு இருக்கிறது, எனவே கடன் கிடைக்கும். ஆறுக்குடையவன் 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது, எனவே கடன் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நான் தரேன் நான் தரேன் நான் தரேன்னு எல்லா பேங்க்கும் வந்து அப்படியே உங்களுக்கு பிடிச்சி கடனை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டைம். கடகத்திற்கு கடன் வாங்கும் யோகம் இருக்கிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசியிலே உள்ள திருமணமாகாத இளம் வயதினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கும். நாளைக்கோ அல்லது நாளை மறுநாளோ உங்களிடம் வந்து நல்ல தகவலை, எஸ் பிடிச்சிருக்கு, எப்போ கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்வார்கள். நல்ல செய்தி வரப்போகிறது இன்னும் 1-2 நாட்களுக்குள். இந்த வாரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த சண்டே இன்னைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு வருவாங்க. அவ்வளோ வேகமாக வேலைகள்லாம் நடக்கும். நன்மைகள் நடைபெறப் போகின்ற நல்ல நேரம் வந்துவிட்டது. குடும்பத்தில் அமைதி நிலவும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன், குரு சந்திரன் ஆகிய கிரகங்களோடு, குரு சந்திரன் ஆகிய 2 கிரகங்களோடு இணைந்திருக்கிறது. சூரியன் சந்திரன் குரு 11ஆம் இடத்திலே இருக்கிறது. எனவே சிம்ம ராசிக்கு நன்மைகள் நடைபெறும். மாணவர்கள் அழகாக படித்து நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். எனவே இது நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. தொட்டது ஜெயமாகும். எதை தொட்டாலும் அது வெற்றி தான், தோல்வியே கிடையாது. தோல்வி என்னும் சொல் உங்களுடைய அகராதியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டு விட்டது. டெம்பரரிலி டெலிட்டட். எல்லாமே வெற்றி தான். சக்சஸ் சக்சஸ். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். துலா ராசிக்கு மிக மிக சிறப்பான நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்திலிருந்து குருவும் ராசியை பார்க்கிறது. எனவே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அனைவரும் உங்களை போற்றி புகழ்வார்கள், அனைவரும் உங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகவும் உற்சாகமாக இருப்பீர்கள், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரிய முன்னேற்றம் ஆரோக்கியத்திலே ஏற்படும், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்துக்குள்ளே யாராவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அதெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே முடிவுக்கு வந்து, சரி இனி இப்படித்தான் செய்ய வேண்டும், இனி இப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க. மற்றவர்களிடம் எதுவும் ஆலோசனை கேட்டாலும் அவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதைத்தான் சொல்வார்கள். இதுதான் கரெக்டு, நீ எடுத்த முடிவு தான் கரெக்டு அப்படிம்பாங்க. எப்போவுமே நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு 2 பேர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் அந்த முடிவு கரெக்டுன்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு தைரியம் வரும். நம்ம கரெக்டாக தான் திங்க் பண்ணியிருக்கோம், சரியான முடிவு தான் எடுத்திருக்கோம். பற்றியா அவரே சொல்லார், நம்ம வெல்விஷர் அவரே சொல்லிட்டார், அதனால் நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாகும். எனவே இன்று உங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும், நல்லோர் சந்திப்பு நிகழும். நல்லவர்களை சந்தித்து நல்ல விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுப்பார்கள், அதை நீங்கள் பின்பற்றலாம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாள். அமைதியாக இருங்க, ஒன்றும் கெடுதல் ஒன்றும் ஆகாது, அமைதியாக இருக்கும். ரொம்ப லொடலொடன்னு பேசக்கூடாது. கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்கெல்லாம் பேசாதீங்க. பப்ளிக் பிளேஸில் நின்று அரசியலை பற்றியெல்லாம் பேசாதீங்க. பொது இடங்களில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது பாலிடிக்ஸ் பற்றி பேசாதீங்க. ஏன்னா அவர் எந்த கட்சி சேர்ந்தவர்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அரசியலை பற்றி பொது இடங்களில் பேச வேண்டாம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது.
2இல் சனி ராகு, 4இல் சுக்கிரன், 6இல் சூரியன் சந்திரன் குரு, 7இல் புதன், 8இல் செவ்வாய் கேது. எனவே இந்த நாள் நல்ல நாள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் அதிகமாக வரும் 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 வந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பணவரவு, ஏராளமான பணவரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் வரும். மிகப்பெரிய வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் சிறிய பதவி உயர்வு ஒன்று கிடைக்கும். சிறிய பதவி உயர்வு. மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் வரும். மாலை நேரத்தில் உங்களது நண்பர்களை சந்தித்து அவர்களோடு மனம் விட்டு கலகலப்பாக சிரித்து பேசுவீர்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், குரு ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு பெரிய யோகம், பெரிய அதிர்ஷ்டம். இன்றைய தினம் உங்கள் அலுவலகத்திலே உள்ளவர்கள் எல்லோரும் சேர்ந்து பாராட்டுவார்கள். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்திலே மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கும்ப ராசிக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மீன ராசிக்காரங்க அப்படியே ஏதோ வெங்கல கடையில் யானை பூந்தா மாதிரி இருக்கும். அப்படி ஒரு சத்தம் கலகலகலன்னு அவங்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக எந்தவித கவலையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்துடன், நல்ல மனநிலையுடன், நல்ல உற்சாகத்துடன், வெகு சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நாள். மீன ராசிக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறும். மாணவர்கள் நன்றாக படித்து கொண்டிருப்பார்கள். கல்வியிலே அதிக நாட்டம் ஏற்படும், ஆர்வம் ஏற்படும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் இன்றைய நாள். சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. பார்த்தா பெரிய அளவில் ஏதோ ஒரு சாதனை உள்ளுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். நான் ஒரு சாதனை பண்ண போகிறேன்னு யார்ட்டையும் சொல்லக்கூட மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் எங்கேயா கண் திருஷ்டி பட்டுருமோன்னு பயம். சைலண்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவன் ஃபைன் மார்னிங் அனௌன்ஸ் பண்ணாங்க, நான் பார் இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கேன் பார்த்தியா. மிகப்பெரிய சாதனையை மௌனமாக அமைதியாக இருந்து செய்து முடித்து அதன் பிறகு வெளியே சொல்லுவார்கள். பெரிய யோகமெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய யோகம். மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைக்கி நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வயசாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்லை பசங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வயசுன்னா இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். நீங்கள் தாத்தாவாகவோ அல்லது பாட்டியாகவோ ஆகப் போகிறீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பிறக்கும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி என எல்லா நன்மைகளும் நடைபெறும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.